எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. அடுத்ததாக ஒரு பேனில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதிகமாகவே கொஞ்சம் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற கத்தரிக்காயை இதில் சேர்த்து வதக்கி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள். அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை அளவில் இருக்கக்கூடிய புளி எடுத்து அதோட ஜூஸ் எடுத்து அதையும் இது கூட சேர்த்து விடலாம். இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்ததா இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. எள்ளு நல்லா வெடித்து வந்ததும் அது ஒரு மிக்சிக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற தொக்கு தண்ணியெல்லாம் வற்றி ரெடியாக இருக்குது. இதில் இப்போ 1/2 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம், அது கூட ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கட்டியாக வந்துட்டுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுடு சாதத்தில் போட்டு இதை சாப்பிட்டோன்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். இதை தோசை இட்லி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்க.